நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை சார்ந்த வேம்பின் பைங்காய் என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை இந்த பகுதியில் காண்போம். இதுதான் அந்த பாடல். இதை பாடிய புலவர் மிளைக்கந்தனார். கூற்று: வாயில் வேண்டி புக்க கிழவர்க்கு தோழி கூறியது. அதாவது, தலைவனானவன் தலைவியை பிரிந்து வேறொரு பெண், அதாவது பரத்தையை நோக்கி சென்று விடுகின்றான். அப்படி சென்றவன் மீண்டும் திரும்பி தலைவியிடம் வருகின்றான். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் தலைவியானவள் அவன் மீது ஊடல், அதாவது சிறு கோபம் கொண்டு இருக்கின்றாள். அந்த சூழ்நிலையில் தலைவியின் கோபத்தை போக்க தோழியின் உதவியை நாடுகின்றான் தலைவன். அப்போது தோழியானவள், பிற பெண்களை நீ நாடிச் செல்வதால் தலைவியை காதல் செய்த பொழுது கொண்டிருந்த அன்பு போல் இப்போது இல்லை என்பதை கூறுவதாக இந்த பாடலானது அமைகின்றது. தலைவனே, நீ முன்பு தலைவியின் மீது காதல் கொண்டு அன்பு மிகுந்து இருந்த போது அவள் விளையாட்டாக வேப்பங்காயை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நீ இனிக்கின்றது என்று சொன்னாய். ஆனால் இப்போதோ பாரியின் பரம்பு மலை மிகவும் குளிர்ச்சியான மலை. அந்த மலையிலிருந்து வரக்கூடிய நீரானது இனிமையானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பாரியின் பரம்பு மலை தண்ணீரை குளிர்ச்சி மிகுந்த தை மாதத்தில் கொண்டு வந்து உன்னிடம் கொடுத்தாலும் நீ அந்த தண்ணீரை வெந்நீராக சுடுகின்றது என்றும் உப்பு நீராக உவர்க்கின்றது என்றும் சொல்கின்றாய். ஏனென்று சொன்னால் தலைவியின் மீது நீ கொண்ட அன்பானது குறைந்து விட்டது, இன்னும் சொல்ல போனால் அறவே நீங்கிவிட்டது என்று கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. இனிமையான இந்த பாடலினை வேப்பங்காயும் இனித்தது, தண்ணீரும் வெந்நீரானது ஆகிய குறிப்பு சட்டங்களின் வாயிலாக எளிமையாக தேர்வில் எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.